தமிழ்நாட்டுல ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோங்க. கடந்த நாள்ல நீங்க வானிலை அறிக்கை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 25 மாவட்டத்துல கனமழை கண்டிப்பா இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். எந்தெந்த மாவட்டத்தினுடைய பேரெல்லாம் போட்டோமோ, அங்க எல்லா இடங்களுமே நமக்கு மழை பொறுத்தவரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. நெறைய பகுதிகள்ல மழை பதிவாகி இருக்கிறது. இதுல மிதமான மழைன்னு இருக்கு, கனமழை இருக்கிறது, மிக கனமழை இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. இன்னும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மிக கனமழை தொடங்க போகிறது. நள்ளிரவு, நாளை அதிகாலை நேரங்களில் மிக கனமழை தொடங்க போகிறது. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள், ராமநாதபுரம் போன்ற இடங்கள்லாம் தயவு செய்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மிக கனமழை தொடங்கக்கூடிய நேரம் ரொம்ப தூரத்துல இல்ல. இன்னும் சற்று நேரத்துல நிறைய இடங்கள்ல மழை பொழிவுகள் தீவிரமடைய தொடங்கும். நாளை அதிகாலை மற்றும் பகல் நேரங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்க எல்லாருமே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நிறைய பேர் அந்த லைக் பட்டன் கிளிக்கே பண்ண மாட்டீங்க. நீங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. இதோட மழை முடிய போறது கிடையாது. அடுத்த தேதி மார்ச் 18 சொல்லியிருக்கோம். மார்ச் 18ல இருந்து 22 வரைக்கும் அடுத்த மழை வரப்போகுது. அது 4 நாள் மழை. இது வந்து 2 நாள் மட்டும்தான் மழை. மார்ச் மாதத்துல 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ஒரு மழை வரப்போகுது. அது 4 நாட்கள் மிக தீவிரமான மழையெல்லாம் காத்திருக்கிறது. அதை பத்தி நம்ம பேச போகிறோம். அதனால தான் சொல்றோம், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்த மழை எப்போ அப்படிங்கிற தகவலை நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. நீங்க மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்க, மற்றவர்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட வாய்ப்பு இருக்கு. இந்த மழை தற்செயலான மழை கிடையாது. காலை முதல் அதிகாலை முதலாகவே பெய்து வரக்கூடிய மழை பொழிவு ஏதோ தற்செயலாக பெய்யக்கூடிய மழை கிடையாது. முன்கூட்டியே அறிவித்த மழை பொழிவுங்க. நம்ம சேனல்ல யார் யாரெல்லாம் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே தெரியும், இது முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவு. மார்ச் 11, 12ங்கிற தேதியை தெளிவா சொல்லியிருந்தோம். தெளிவா தேதிகள், நேரங்கள் முதற்கொண்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மழை தொடங்கிவிட்டது. மிக கனமழையும் கண்டிப்பாக பதிவாகும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க மாவட்டத்தின் பேரை நீங்க மறக்காம தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து போட முடியல ப்ரோ, என்னாச்சுன்னு தெரில, கமெண்ட்டே எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு கமெண்ட் எல்லாமே உங்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் மறக்காமல் உங்கள் மாவட்டத்தின் பேரை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. முடிந்த வரைக்கும் நம்ம ரிப்ளை பண்ணுறோம். அதே போல் மிக கனமழை, அதாவது மிக கனமழை எச்சரிக்கை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், தொண்டி, முதுகலத்தூர். இந்த ஊர் பேரெல்லாம் நம்ம சொல்லாமல் ஒரு நாளும் கிடையாதுங்க. இந்த ஊரில் கண்டிப்பாக மழை வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே கனமழை புரட்டி போட்டு வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமாகவே மிக கடுமையான மழை பொழிவுகள், அதாவது பகல் நேரங்களுக்கு அப்புறமே நிறைய இடங்கள் நமக்கு மழை பதிவானதை நம்ம பார்த்தோம். தூத்துக்குடி மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மிக கடுமையான மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு இருக்கு. காயல்பட்டினம், திருச்செந்தூர், நாசரேத்து, குறும்பூர், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பகுதிகள் சொல்லிட்டே போகலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முழுவதும் எல்லா இடங்களுமே மிகவும் கடுமையான மழை பொழிவு, மிக கனமழைக்குள்ள போக போறோம். இது வரைக்கும் மிதமான மழை, கனமழை வரைக்கும் பதிவாயிருக்கலாம். இப்போ வரக்கூடிய நேரங்கள், இப்ப சொல்ற மாவட்டங்களில் மிக கனமழைக்குள்ள போறோம் அப்படிங்கிறதுனால தாழ்வான பகுதிகள் வெள்ள நீரில் தத்தளிக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், தாழ்வான பகுதிகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மழை தண்ணீர் அதிகமாக சூழ்ந்து காணப்படும். அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு வடகிழக்கு பருவமழை வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த 2 நாளும் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். மார்ச் 11ம் 12ம் ஒரு வடகிழக்கு பருவமழை இருந்தா எப்படி இருக்குமோ அது போலதான் உங்களுக்கு அந்த வானிலை முழுவதுமா மாறப்போகுது. ஒரு ஊட்டி போல தமிழ்நாடு முழுவதுமாக மாறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். தென் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இந்த கடுமையான மழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும். அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்திலும் மிகவும் தீவிரமான மழை பொழிவு காத்திருக்கிறது. ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள். அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் புத்தனணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிகவும் கடுமையான கனமழை பொழிவுகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடங்கள், கொளச்சல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை உண்டு. கன்னியாகுமரி மாவட்டங்களில் எல்லா இடங்களுக்குமே மிக தீவிரமான மழை பொழிவை எதிர்பாருங்க. அதை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை கூட மிகச் சிறப்பான மழை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அங்கேயுமே வந்து நல்ல ஒரு தீவிர கனமழை அப்படிங்கிறது உண்டு.
அதனால கனமழை எங்கெல்லாம் பதிவாக போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் மிக கனமழை, அதாவது வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படலாங்க. தாழ்வான பகுதிகளில் மிக கடுமையான மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படக்கூடிய மாவட்டங்கள் இந்த 5 மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம். அடுத்து ஒரு கனமழை மட்டும் கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம், வேதாரண்யம், வேளாங்கண்ணி. இங்க வந்து ஒரு கனமழையானது தீவிரமாக இருக்கும். ஏன்னா இந்த ஊரெல்லாம் நம்ம முன்னாடியே லிஸ்ட் போட்டுட்டோம். நம்ம வந்து 25 மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கைன்னு முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்புகள்ல உங்க லிஸ்ட் போட்டுட்டோம். பார்க்கலன்னா நீங்க போய் பாருங்க. கடந்த நாட்கள்ல நெறைய பேர் கிட்டத்தட்ட 83,000 பேருக்கு மேல பார்த்துருக்கீங்க. சில பேர் வந்து நெறைய பேர் லைக்கும் போட்டிருந்தீங்க. அதனால தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வானிலை துல்லியமாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். கனமழைக்கான வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் கும்பகோணம், பாபநாசம், அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, நிறைய இடங்கள்ல நம்ம கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. திருவாரூர் மாவட்டத்திலும் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பலத்த மழை எச்சரிக்கை. புதுக்கோட்டையில வந்து அரிமளம், அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இன்னும் சொல்லிட்டே போகலாம். புதுக்கோட்டையில இன்னும் நிறைய பகுதிகள் இருக்கு. கனமழை எச்சரிக்கை இருக்கு. நாளை வரைக்கும் தீவிரமான மழை புதுக்கோட்டையில உண்டு. விருதுநகர் மாவட்டத்திலும் பலத்த மழை வந்து பதிவாகும். விருதுநகரிலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு. தேனி மற்றும் தென்காசியிலும் பலத்த மழை உண்டு. தேனி மற்றும் தென்காசியில வந்து விட்டு விட்டு கனமழை கிடைக்கும். ஏன்னா இப்போ இங்க வந்து தொடர்ச்சியா கனமழை இருக்காது. தேனி மாவட்டங்களும் தென்காசி மாவட்டங்களும் கொஞ்ச நேரம் மழை பெய்யும். அதுக்கப்புறம் மறுபடியுமாக விட்டு விட்டு பரவலாக கனமழை தீவிரமாகும். இன்று இரவு, நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலையில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த 5 மாவட்டத்தில் மிகவும் தீவிரமான மழை பொழிவுங்கிறது பதிவாக போகுது. மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமழை எச்சரிக்கை. இங்க மட்டும் கிடையாதுங்க. புதியதாக கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திலும் பரவலாக கனமழை எச்சரிக்கை உண்டு. இந்த சென்னை மற்றும் காஞ்சிபுரம் இந்த 2 பகுதி வந்து நமக்கு வந்து பகுதியாக விட்டு விட்டு மிதமான மழை வந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு. சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில். செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் போன்ற மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை எச்சரிக்கை இருக்கு. செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு நமக்கு வந்து கனமழை கிடைக்கும். கடலூர் மாவட்டங்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு. கடலூர் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், விழுப்புரத்திலும் பல்வேறு பகுதிகள், விழுப்புரம் நகர பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழையானது ரொம்பவே தீவிரமாக கொட்டித்திருக்கும். இப்போ நம்ம நிறைய மாவட்டங்கள் இப்போ நம்ம சொல்லாம விட்டுருக்கோம் இல்லையா, இங்கெல்லாம் வந்து லேசானதுலேருந்து மிதமான மழை. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, இங்க எல்லாமே விட்டு விட்டு சில பகுதிகள், இப்போ சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், இங்கெல்லாம் வந்து ஏதாச்சும் சில பகுதிகளில் ஒரு மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க. அதே மாதிரி இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம், அவ்வப்போது பகுதியாக மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே மார்ச் 14 முதல் மீண்டும் கடுமையான வெயில் வாட்டி வதைக்க போகுது. என்னப்பா இப்போதான் சில்லுன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்த, நல்ல மழை வரும்னு, இப்போ அதுக்குள்ள வெயில் வரும்னு சொல்றியப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது வடகிழக்கு பருவமழை கிடையாது. நமக்கு தினமும் மழை வர்றதுக்கு இது கோடை காலம் தொடங்கி விட்டதுங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். ஏதோ ஓரிரு நாட்கள் மழை வருமே தவிர எல்லா நாளும் இதே மாதிரிலாம் மழை நமக்கு வராதுங்க. மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து மீண்டும் கடுமையான வெயில் பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, இந்த மழைக்கு அப்புறம் வெயில் எப்படி மட்டும் கொளுத்துதுன்னு மட்டும் பாருங்க. வரலாறு காணாத வெயில் இந்த வருஷம் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பதிவாகும். அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல மிக கொடுமையான வெயில் காத்திருக்கிறது. அந்த வெயில் வருவதற்கு முன்பதாக இந்த 2-3 நாட்கள் நமக்கு மழை பொழிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மார்ச் 18லேருந்து 22 வரைக்கும் ஒரு மழை சொல்லியிருக்கிறோம். அந்த மழை பற்றியும் நம்ம மிக விரிவாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க எல்லாருமே கமெண்ட்ல போடுங்க, உங்க மாவட்டத்தின் பேரை நீங்க கமெண்ட்ல போட்டு தெரியப்படுத்தலாம். லைக் பண்ணுங்க. எல்லாருமே மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.